ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நிறைய பேரண்ட்ஸ் ஆர்வமாக கூப்பிட்றீங்க, சந்தோஷமாக பேசுகிறீங்க, சாய்ஸஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்கிறீங்க. உங்கள் யூஎஸ்ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்றீங்க. சார் என் சர்டிஃபிகேட் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. நான் என்ன வாட்ஸ்அப் குரூப் போட்டாலும் அதில் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. எப்படியாவது உங்கள் டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் அடமானம் பண்ணி கொடுத்துட்றீங்க. நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, நீங்களே எனக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸுங்கிற போர்வையில் பண்ணக்கூடிய புரோக்கர் கிடையாது. உங்கள் லைஃப்பை அடமானம் வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஓட்டத்தில் போகணும்னு நினைக்கிறீங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும். அதுக்கு கரெக்டாக நீங்கள் எப்படி துடுப்பு போட்டால் நீங்கள் கரையை நோக்கி போக முடியுங்கிற அந்த துடுப்பு தான் நானே தவிர, கப்பல் நான் இல்லைங்க. கப்பலாக இருந்தால் ஸ்ட்ராங்கான கப்பலாக இருக்கணும். இந்த ஏறி உட்கார வச்சதுக்கப்புறம் லைட்டாக ஓட்டை போட்டு விட்டு போகிற கப்பலாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆங்கிளில் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ தயவு செய்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு துடுப்பாக இருந்து பர்ஃபெக்டான காலேஜை, பர்ஃபெக்டான சாய்ஸை, ஒரு கைடன்ஸ் தான் கொடுப்போமே தவிர, ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் இருப்போமே தவிர, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண மாட்டோம். கப்பலில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் துடுப்பு போடுற மாதிரி போட்டு நடுக்கடலில் போய் விட்டு சின்னதாக ஓட்டை போட்டு விட்டு வர்ற மாதிரியான ஸ்டோரி நம்ம பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கப்பலில் ஏறி பயணம் பண்ணுங்கள். துடுப்பாக என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான இடத்துல நீங்கள் போய் சேருவீங்க. அதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்டுங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு எல்லாம் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாயிடுச்சு. அதே சமயத்தில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்காக ப்ராப்பராக போடல அப்படின்னா நினச்ச காலேஜ் மிஸ் ஆயிருங்கிறதையும் ஒரு வார்னிங்காக அதில் நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் குறைஞ்சிருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்தோம்னா 0.5 17 மார்க்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இது ஒவ்வொரு ரேங்க் பேண்ட்லேயும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில இடங்களில் நோ ரிஸ்க், சில இடங்களில் வந்து மீடியம் ரிஸ்க், சில இடங்களில் வந்து ஹை ரிஸ்க்கு, சில இடங்களில் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஸோ நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணால் எனக்கு பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும், நான் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். டிஎன்ஏ கட் ஆஃப் கம்பேரிசன் பண்ணியிருக்கிறோம். இதை ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பட் அந்த கட் ஆஃப் கம்பேரிசனுக்கு இந்த கட் ஆஃப் கம்பேரிசன் இன்னும் சில கிளாரிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2026 வெர்சஸ் 2025 பண்ணியிருக்கிறோம். டீப் அனாலிசிஸ் ஆஃப் கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், ரேங்க் மூமெண்ட்ஸ் அண்ட் அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணி எப்படி ஒரு நல்ல காலேஜில் போகிறது, இந்த 3 விஷயங்களை டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 2025-26 என்ன மாதிரி கம்பேரிசன் இருந்திருக்கு, நம்ம கட் ஆஃப் ஷிஃப்ட் எப்படி நடந்திருக்குது, கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க்கும் எப்படி வந்து ஒன்றோட ஒன்று கோயின்சைட் ஆகி வருது. ஸோ ஒவ்வொரு பேஸ் பேண்ட்லேயும் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஜென்ரலாக நம்ம வந்து இத்தனை மார்க் குறையுது அத்தனை மார்க் குறையுதுன்னு வச்சு நமக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. இந்த அப்படி பண்ணும்போது காலேஜ் கிடைச்சிரும், ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்காது. அப்போது ரேங்க் பேண்டை வந்து ரொம்ப டீப் டைவ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் பண்ணியிருக்கிறோம். அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கான இன்புட்ஸ், நம்ம ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் அட்மிஷன் எடுக்கணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணால் நம்ம வந்து அந்த காலேஜில் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியம் போயிட முடியும், அதை நம்ம கொடுத்துருக்குறோம். எவ்வளோ பெரிய பஃபர்ஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் எவ்வளோ பஃபர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வீட்லேயே உட்காந்துட்டு சாய்ஸ் ஃபில்ல ப்ராப்பராக பண்ணி நல்ல காலேஜுக்கு போகிறது எப்படி, அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நம்ம ரேங்க் எடுத்துக்கிட்டோம். நம்ம இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணல. சரி, இதே மாதிரி நம்ம வொகேஷனல்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம், ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுக்கலாம், அதர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு உங்கள் ரேங்க்கு எங்கே கிடைக்கும், எந்த காலேஜில் கிடைக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஒரு காலேஜ், இந்த காலேஜ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காலேஜுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்ந்துட முடியும். அந்த லிஸ்ட் ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்கும். டைரக்ட் ரேங்க் மேட்ச்ட் கம்பேரிசன் ரேதர் தென் ரா ஸ்கோர் கம்பேரிசன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேங்க் கம் கட் ஆஃப் ரெண்டுத்தையும் வந்து பேண்ட் பை பேண்டாக கம்பேர் பண்ணி எடுத்துருக்குறோம். 246 மேட்ச்டு டேட்டா பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 2,33,812 ரேங்க் வரைக்கும் 246 இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் டேட்டா வந்து மேட்சிங் அப்படிங்கிறத 246 மேட்ச்டு டேட்டா பாயிண்ட்ஸ் ஸ்பேனிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலிட்டிக்ஸ் எடுத்துருக்குது. எந்த மெட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் மார்க் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2026 மார்க் மைனஸ் 2025 மார்க்ஸ் ஃபார் த சேம் ரேங்க் அப்படிங்கிற மாடலில் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 2025 நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கு
அது இந்த 2026 எந்த கட் ஆஃப் மார்க் வருது, அதை எந்த ரேங்க்கில் வந்திருக்குங்கிற ஒரு மாடல் எடுத்து தான் நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 2026 நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட்டு டிஎன்ஏல கொடுத்ததை எடுத்து டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஜென்ரல் கேட்டகரி இன்ஜினியரிங் நான் ரிசர்வ்டு மெரிட் லிஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ 246 மேட்ச் ரேங்க் பாயிண்ட் இஸ் அனலைஸ்ட். அதாவது இந்த அனாலிசிஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷனில் வெவ்வேறு ஸ்பேனில் 246 இடத்துல அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, இந்த 2,33,812 பேருக்கு பண்ணி பார்க்கும்பொழுது ஆவரேஜாக 8.5 மார்க் அளவில் நமக்கு என்ன ஆயிருக்கு, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க். ஆவரேஜ் கட் ஆஃப் போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது -8.5, போன வருஷம் இந்த வருஷத்துக்கும் 8.5ங்கிறது ஆவரேஜாக, அதாவது 1வது ரேங்க்லேருந்து 2,33,812 பேர் வரைக்கும் 8.5ங்கிறது ஆவரேஜாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்டீப்பாக வந்து டவுன் ஆகிருக்கு. அது எந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்லேருந்து இந்த 1.5 லட்சம் பேண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஆவரேஜே 10.25 அப்படிங்கிற மாதிரி வந்து குறைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பார்ட். அப்போ இந்த பேண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இல்லைனா நினச்ச காலேஜ் மிஸ் ஆயிரும். முக்கியமான இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த 0லேருந்து நம்ம வந்து கட் ஆஃப் எப்படி வேரியேஷன் இருக்குது, 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ பெரிய வேரியேஷன் இருக்குன்னா, 0.5லேருந்து அதாவது 0ங்கிற வேரியேஷன் வந்து 200/200க்கு 0 வேரியேஷன். 199.5ல நம்ம எடுக்கும்பொழுது 0.5லேருந்து 17 மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃபில் டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸில் 246 இன்டர்வல்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கிடச்சிருக்கு. அதனால் என்ன ஆயிருக்கு, ஒட்டு மொத்தமாக டவுன் ஆயிருக்குங்கிறத ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த டவுனுங்கிறது ஒவ்வொரு ரேங்க் வரும்பொழுதும் ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுனால சாய்ஸ் ஃபில்லிங்கில் கேர்ஃபுல்லாக பண்ணலன்னா போட்ட காலேஜ் கிடைக்காதுங்கிறத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் இப்போ போர்டில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், 2026 2025க்குன்னா ரேங்க் பை ரேங்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, அதாவது தான் நான் போன கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 2,33,000 ரேங்க் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ரேங்க் பேண்ட்லேயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், கட் ஆஃப் மார்க்ஸ் டிஃபரன்ஸை ரேங்க் பை ரேங்காக நம்ம எடுத்துருக்குறோம். ஒரு பேண்டாக இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 5,000 ரேங்க்கு, 17,000 ரேங்க்கு, 34,000 ரேங்க்கு, 54,000 ரேங்க்குன்னு சொல்லி ரேங்க் பேண்ட் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரேங்க் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. திடீர்னு இந்த இடத்துல அதாவது வந்து இப்போ 1,77,000 ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரைஸு, அப்புறம் கொஞ்சம் ஃபால். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பேண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எந்த இடத்துல டேஞ்சர் ஜோன் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ கட் ஆஃப் ட்ராப் ரேங்க் பை ரேங்க் பேண்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 1000 ரேங்க் பேண்ட் ஆஃப் 1 to 1000 அப்படின்னு எடுக்கும் பொழுது -1.19 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ், மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த இடத்துல வந்து சிவியாரிட்டி இல்லை, ஒரு மைல்டு. ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இம்பாக்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு 1000 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க நினச்ச மாதிரி நினச்ச காலேஜில் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைச்சிரும். அதுவே இந்த 1001லேருந்து 10,000 பேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா -3.63ங்கிற டிஃப்ரென்ஸ் வருது. இந்த இடத்துல மாடரேட் ஒரு 3.6ங்கிறது ஒரு மாடரேட் தான் கேப். அப்போ 10,000 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிரும். 10,000லேருந்து 50,000 ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு -7.2 கட் ஆஃபில் டிஃபரன்சஸ் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் சேஞ்ச். அப்போது இந்த 50,000 ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்ல காலேஜுன்னு நினச்சி சாய்ஸ் ஃபில் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த காலேஜ் கிடைக்காம போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பஃபர் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. யாருக்கு? 50,000 ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. அது ஹை அப்படிங்கிற மாதிரி சிவியாரிட்டி, ஹை சிவியாரிட்டி. 10,001லேருந்து 50,000 ரேங்க் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா -7.28ல் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் டிஃப்ரென்ஸ், அதாவது கட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஹை சிவியாரிட்டி கிடைக்குது. அப்போ இந்த 10,000லேருந்து 50,000 இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிரும், இது டாப் காலேஜ் இதுதான், இதெல்லாம் தான் சேனலில் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி சில காலேஜஸ் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணாமல் சாய்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச காலேஜ் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சிவியாரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை சிவியாரிட்டி இந்த பேண்டில் இருக்குது. 50,000லேருந்து 1 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா -9.85 அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிவியாரிட்டி, அகைன் இந்த சிவியாரிட்டி இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த ரொம்ப சிவியராக இருக்குது. அப்போ இந்த பேண்ட் 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும், 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் பார்க்கும்போது 10.25 அப்படிங்கிறது அகைன் சிவியாரிட்டி ரொம்ப அதிகம்.
அதே மாதிரி இந்த பேண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி ரொம்ப அதிகம். அப்போ 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் சிவியாரிட்டி. அப்போ இந்த பேண்டு பாருங்கள் எங்கேருந்து 50,000லேருந்து இந்த 2 லட்சம் வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடிய செகண்ட் ரவுண்ட்ஸில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர்ட் ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்க போகுது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கிராப்பராக பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 2 லட்சத்துலேருந்து லாஸ்ட் ஸ்லாப்பில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகைன் த ரிஸ்க் இஸ் வெரி ஹை. அப்போ இந்த இடத்துல மைல்டு, இந்த இடத்துல மாடரேட்டு, இந்த இடத்துல வெரி ஹை. இது அதுக்கப்புறம் எங்கே ரிப்பீட் ஆகுது? 2 லட்சம் to 2 லட்சத்து 30 வெரி ஹை. 2 லட்சத்துலேருந்து 2,33,000 ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். 10,000லேருந்து 50,000 பேண்டில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங்க ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துலையும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஹையர் மிஸ் ஆகும், இந்த இடத்துல வந்து ஹையராக மிஸ் ஆகும். மற்ற டாப் 10,000 ரேங்க்கில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் முக்கியமாக இதுலேருந்து என்ன சார் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், டேஞ்சர் ஜோன் அப்படின்னா யாருக்கு டேஞ்சர் ஜோன், எந்த ரேங்க்கில் வரவங்களுக்கு டேஞ்சர் ஜோன் இருக்குன்னா 1,01வது ரேங்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 1.5 லட்சம் பேண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஆவரேஜ் ட்ராப் வந்து 10.5 மார்க் வந்து ட்ராப் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் த வைடு கேப் 2025-26 கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப்ஸ் வந்து பயங்கரமான ஒரு கேப்பில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இன்னொரு முக்கியமான பார்ட் என்னென்னா, இந்த டெய்ல் எண்ட், அதாவது 2 லட்சம் ரேங்க்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2,660 ரேங்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8 மார்க்கில் டிஃப்ரென்ஸ் வருது. 2,33,683வது ரேங்க் வரும்பொழுது 15 மார்க் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நீங்கள் நல்லா பாருங்கள், இது 2 லட்சம் சொன்னால் கூட இந்த 10,000 20,000 கேப்பில் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் வருதுங்கிறத பாருங்கள். அதே ரேங்க், ஃபைனல் ரேங்க், லாஸ்ட் ரேங்க் 2,33,812 அப்படிங்கும்போது 17 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. ஆக்சுவலாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200 ரேங்க் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் 17 மார்க் மேலே டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ வந்து ஸ்ட்ரீப்பாக வந்து டவுன் ஆகிறதுனால யார் இன்னும் ரொம்ப உஷாராக இருக்கணும், 2 லட்சத்துக்கு மேலே ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான பார்ட். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல 2x கேப், அதாவது வந்து பாருங்கள், இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்ன பாருங்கள், 2x அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேப் வந்து விழுந்திருக்கு பேண்டில். நார்மலாக ஆவரேஜ் ஓவராலாக ஸ்பிட் அப் பார்க்கும்போது 8.5 தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இந்த பேண்டில் வரும்போது 17 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குன்னா 8.5 + 8.5 2x டிஃப்ரென்சஸ் கிடைக்கிறதுனால இந்த பேண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஃபைனலாக ரெக்கமெண்டட் சேஃப்டி பஃபர் பேண்ட் ரேங்க் பை ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 1வது ரேங்க்லேருந்து 10,000 ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 0.12லேருந்து 3.6 அப்படிங்கிற கேப் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லோ பஃபர், அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாய்ஸ் லிஸ்ட்டு போடும்போது டாப் டயர் சாய்ஸஸ் ஒரு பிரச்சனையும் வரதில்லை, ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா மினிமம் பஃபர்லேயே இது கிடச்சிருது. ஆனால் 10,000 ரேங்க்லேருந்து 50,000 ரேங்க்கில் போகிறவங்களுக்கு -7.3 மார்க் இருக்கிறதுனால இந்த இடத்துல மாட்ரேட் அப்படின்னு என்ன மீனிங், நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போடுற சாய்ஸை விட இந்த காலேஜ்லாம் கிடைக்கும்னு நினச்சி போடுறீங்க இல்லையா, அதை தாண்டி இன்னமும் நிறைய எக்ஸ்ட்ரா காலேஜஸ் நீங்கள் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அடுத்தது 50,000லேருந்து 1.5 லட்சம் பேரில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே -9.9லேருந்து 10.3 வரைக்கும் உங்களுக்கு வந்து குறையிறதுனால ஹை பஃபர் நீங்கள் வைக்கணும். அப்போ இங்கே என்ன, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் போடுறங்கிற இடத்துல 30 40 50ன்னு ஹை பஃபர், வைடு பஃபர் ஜோன் நீங்கள் வைக்கணும். ஷார்ட்டாக நீங்கள் வந்து சாய்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இங்கே நீங்கள் காலேஜையும் அதிகப்படுத்தணும், பிரான்ச்சையும் அதிகப்படுத்தணும். யார் 50,000லேருந்து 1.5 லட்சம் பேரில் இருக்கிற காலேஜையும் அதிகப்படுத்தணும், பிரான்ச்சையும் அதிகப்படுத்தணும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், ஈஸி தான் வேணுன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே போகும்போது -8.8, இங்கேயும் கொஞ்சம் மாடரேட் டு ஹை அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இவங்களுமே என்ன பண்ணலாம்னா நிறைய சாய்ஸஸை வைக்கலாம். அப்போ 2 லட்சம் ரேங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா -7.5 டிஃபரன்ஸ்லேருந்து 17 டிஃபரன்சஸ் வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கேப் விழுந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹை அண்ட் ரைசிங் மாடல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சாய்ஸஸை நிறைய வைக்க வேண்டிய இருக்கணும், நிறைய சாய்ஸஸ் வைக்கணும், மல்டிபிள் காலேஜஸ் நீங்கள் வைக்கணும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டாப் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 50,000 ரேங்க்கில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு 1 or 2 சாய்ஸஸ் அதிகப்படுத்துங்க. இந்த 1.5 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரேங்க்கில் இருக்கும் நிறைய சாய்ஸஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இதில் சார் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது, என் ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த கட் ஆஃப் இந்த காலேஜ் கிடைக்குமா, நான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கனே, நான் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், கீழே போகிற நம்பரில் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் போடலாம்
அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கைட் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து மைண்டில் வச்சுக்கோங்க. அசால்ட்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜில் நம்ம படிக்க தான் போகிறோம். பட் நம்ம எடுத்த மார்க்குக்கு ஒரு நல்ல கல்லூரிக்கு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசை தானே. அப்போ நல்ல கல்லூரிக்கும் போகணும், நல்ல பிரான்ச்சும் எடுத்து படிக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், கம்மியான ஃபீஸில் இருக்கணும், எனக்கு பிளேஸ்மெண்ட் வேணும், ஸ்கில் எல்லாம் வேணும். ஸோ கீழே போகிற நம்பரில் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம பர்ஃபெக்டான சாய்ஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு நம்ம கொடுப்போம். நம்ம யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷன், நாட் அன் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம சேனல் யாரையும் எப்போவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஒரு சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் எந்த பயாசிங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது நம்ம சேனல் மட்டும் தான் கொடுக்கும். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களோட இன்ஸ்பிரேஷன் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.